வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பராத்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூடவே 5 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிச்சிருங்க. இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ சப்பாத்திக்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை இப்போ 6 ஈக்குவல் சைஸ் பாலாக உருட்டி வச்சுருக்கேன். உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி மாவை ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம நடுவில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை நம்ம பிச்சை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே லைட்டாக மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பொறுமையாக தேய்ங்க, இல்லாட்டி உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதுவும் சப்பாத்தி மாவு பிஞ்சு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கத்தையும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். இது இப்போ லைட்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒன் டைம் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஆயிலோ கீயோ சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அது கீ சேர்த்து தான் சுட போகிறேன். கொஞ்சமாக மேலே நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். கீ இல்லாட்டி நீங்கள் ஆயில் சேர்த்து கூட செய்யலாம், பட்டர் சேர்த்தும் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சமாக நான் கீ சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ரெண்டு பக்கத்துமே நல்லா செவந்து நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தடு நிறையா பேர்த்துக்கு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்காக நான் இந்த ஸ்டெப் சொல்லித்தரேன். இந்த மாதிரி 2 சப்பாத்தி மாவு தேய்ச்சிக்கோங்க. இதில் ஒன்றில் நடுவில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே இன்னொரு மாவு நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, இன்னொரு மாவு அதை வச்சு கவர் பண்ணிடுங்க. சுற்றி இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அமுத்தி விட்டுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. இதையும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மெலிசாலாம் வராது. ஆலு பராத்தா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இப்போ இதையும் நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு நான் இப்போ ஆயில் ஊற்றி தான் செய்கிறேன். இப்போ இது செம்மையாக பொங்கி வருது பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா சப்பாத்தி நமக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். மாவை ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. சப்பாத்தி மாவு கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்குமே ஈஸியாக வரும்.
அவ்வளோதாங்க, நம்மளோட ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின 2 மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.